எல்லாரும் சொல்லி முடிக்கணும். அன்பின் தேவனே உம்மை துதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களோடு கூட இந்த வேளையில பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மாதுரியன் தெரே சந்தரகடகதலபா. எல்லா தடைகள் உடையட்டும், எல்லா தடைகள் உடையட்டும். இந்த மீட்டிங்கை நடத்த முடியாதபடிக்கு செயல்படுகிறேன். எல்லா சேயஸின் வல்லமைகளை சபிக்கிறேன். மேது ரீனாந்துரா சந்தர கடகதலபா டோரி பாலா கடகதலபா. ஒவ்வொரு பாத்திரமும் ஏதோ இந்த வேளையில ஆயத்தப்படுத்தப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். இருதய கடினங்கள் உடைக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் கர்த்தர் நீர் இதோ தாமே அவருடைய இருதயத்துல பதில் சொல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன். ஒவ்வொருடைய சந்தேகங்களையும் கர்த்தர் நீர் மாற்றி போட வேண்டுமாய், அவர்கள் வளரும்படிக்கு பக்தி விருத்தி அடையும்படிக்கு கர்த்தர் இதோ இந்த வேளையில கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா சிந்தனையின் கட்டுகள் இந்த வேளையில முறியடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆவிக்குரிய ஆயுதங்கள் புறப்பட்டு வரட்டும். மாத ரகட கதல கட கதன கட கதலபா தீபரியாந்துரு சாந்தர புட கதலபா மேலே கதனுமு சாந்தர பலா துரா தனகட துனா திரிகை தேப ரந்தலபா சாந்தரி பல கடகதன கடகதல பட கதல பட கதலபா. யுத்த நாட்களில் நாங்கள் ஓய்ந்து தூங்காதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் செய்வோம் என்றால் நாங்கள் தண்டனைக்கு தப்பிக்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் பாவத்தில் விழாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியுமே தகப்பனே. எங்களுடைய சரீரத்தை நாங்கள் ஜீவ பலியா இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். அக்கினி 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 ஒவ்வொருவரும் இந்த வேளையில பற்றி பிடிக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். வேல கதல பட கதல பட கதல பட கதன கட கதலபா. இன்றைய நாள் புறஜாதிகள் மத்தியில் ஒரு முக்கியமான நாளாய் கருதப்படுகிறது. இந்த நாள்ல அநேக கோயில்கள்ல விக்கிரக ஆராதனை பண்ணுகிற ஜனங்கள் கூடி வந்து அந்தரபிலேஷ் என்கிற ஆவியை உயர்த்தி ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில இதோ யுத்தம் பண்ண ஆட்களை கர்த்தர் எழுப்பும்படியாய், ஒவ்வொருவரும் செபிக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஏவி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். எல்லா இருளின் கட்டுகளை உடைக்கும்படியாக அந்தரபலேஷன் சகல கிரியைகள் மடங்கடிக்கப்படும்படியாக, காளியின் வல்லமைகள் மடங்கடிக்கப்படும்படியாக ஒரு விசை கூட வாய்களை விரிவாய் திறந்து எல்லாரும் யுத்தம் பண்ணி செபிக்கும்படியாக கர்த்தர் ஏவுகிறதை நான் உணர்கிறேன். மேலதாரபா சந்தரபடகதலபா. ஞானத்தை மாத்திரம் மையமாய் கொண்டு, உலக ஞானத்தை மையமாய் கொண்டு வேசித்தனத்திற்கும் இதோ லாகிரி வஸ்துகளுக்கும் வாலிபர்களை அடிமைத்தனப்படுத்துகிற பொல்லாத அந்தரபலேஷன் வல்லமை, பொய்யான மெய்ப்பத்துவத்தின் கோல்களை சபிக்கிறேன், அவைகளை ஒடிக்கிறேன். அதன் கோல் துளிர்க்கும் காலம் வருகிறது என்று கர்த்தர் நீர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன காலம் இது அல்லவோ? இதில் நாங்கள் தூங்கிக் கொண்டிருப்போம் என்றால் இதோ எங்கள் மந்தைகளை இந்த பொய்யான தர்க்கங்கள், பொய்யான உபதேசங்கள், பொய்யான மெய்ப்பர்கள் திருடி கொண்டு போவார்களே. பேதனே செந்தரகட கதலபா. திறப்பில் நிற்கும்படியாக, சுவரை அடைக்கும்படியாக, ஜாமக்காரனுடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் இதோ ஒவ்வொருவர் மேலே ஒரு புதிய அபிஷேகம் இந்த வேலையில இறங்கி வரட்டும். ஜெபிக்க முடியாத எல்லா கட்டுகள் இந்த வேலையில இடிந்து விழட்டும். இந்த மீட்டிங் மூலமா ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு பலமான மாற்றத்தை உண்டு பண்ணும் என் தேவனே. வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை கொண்டு வரும் உள்ளான மாற்றங்கள் உண்டாகட்டும். உள்ள மாறுச்சுன்னா வெளியே மாறுமே. ரே தா ரகலபா தி பா ரகபதலபா நோ தாரி பலகதலபா ருபா தனா சந்தர கட கதலபா. தூக்கத்தை கொண்டு வருகிற எல்லா தூக்கத்தின் ஆவிகள், கனநித்திரையின் வல்லமைகள், எல்லா இஷ்டாரின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறேன். வான மண்டலங்கள் திறக்கப்படட்டும். ஒரு மகிமையின் மேகம் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய அறையில இப்பொழுது நிரப்பப்பட வேண்டுமாய் சபிக்கிறேன். எல்லா மரணத்தை கொண்டு வருகிற ஆந்தையின் வல்லமைகளை, பூனையின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கொள்ளுகிற பாரியான் தொரபோ லகடா துரா சந்தரகடகதலபடகதலபடகதலவா. கர்த்தர் நீர்
வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா என்று எழுதியிருக்கிறபடி இதோ உம்முடைய ராஜ்யத்தை நீர் எங்களை கொண்டு கட்டுகிற கிருபைகளுக்காய் நன்றி. வாலிப பிரயாரத்தில் பெறுகிற பிள்ளைகள் இதோ அம்புகளை போல ரிபா தனா சந்தரவா தீபர் அவைகளை எடுத்து கர்த்தருக்காய் வல்லமையாய் எழுப்பி பயன்படுத்த பண்ண கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறேன். லேபதானா சந்தரபா கள்ள ஊழியர்களின் ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிறேன் வேரி கந்தல கடகதல படகதல படகதலவா. கர்த்தர் நீர் செய்ய நினைத்து தடைபடாத கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகள் உடையட்டும். ஜீசஸ் நேம் ஐ பிரே. ஆமென். யாராவது ஜோயல் ஆஸ்டின் அப்படின்னு ஒரு ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சருடைய போதகத்தை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் தெளிவா பேசுறாரு. ஐ saw his face. அவரது கேட்காதீங்க. இட் இஸ் ஃபால்ஸ் டீச்சிங். இந்த கிருபையின் உபதேசத்தை காம விகாரத்துக்கு ஏதுவாக திருப்புகிற ஒரு போதனை. ஜோயல் ஆஸ்டின். வாசிக்கலாமா? யூதா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இதுல நிறைய காரியங்களை யூதா சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு காரியம் என்னவென்றால், பக்க வழியா சில பேர் நுழைஞ்சிருக்காங்க. ஆமென். சபை அதுக்கு ஒரே வாசல் தான். ஆமென். I'm not talking about a physical building. I'm talking about a universal church, bride of Christ. தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபையை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. இதுக்கு டினாமினேஷன் கிடையாது. யூனிவர்சலா இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில் சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். அந்த சபை தேவனுடைய கிருபைனால அது எந்த டினாமினேஷன் வேணா இருக்கலாம். அங்கங்க அவருடைய மனவாட்டியின் அவயவங்களை அவர் சேகரித்து மனவாட்டியாக அவர் அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே கிறிஸ்துவின் ஒரே மனவாட்டியார். அல்லேலூயா. மனவாட்டிகள் கிடையாது. ஒரே மனவாட்டி சபைதான். ஆமென். நம்ம எல்லாரும் சபையில ஒரு அங்கத்தினர், அவயவம் மாதிரி, ஒரு பாடி பார்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க நான் எல்லாருமே கிறிஸ்துவின் மனவாட்டி ஆகிய கிறிஸ்து ஆகிய சபையில நம்ம ஒரு அங்கமா இருக்கிறோம், ஒரு அவயவமா இருக்கிறோம் என்று கத்து சொல்லுகிறார். புரியுதா? இப்ப இந்த சபைக்கு எத்தனை வாசல் உண்டு? ஒரே வாசல். அந்த வாசல் பேர் என்னது? இயேசு கிறிஸ்து. கைகளை வைத்து சொல்லாமே, நானே வாசல் சொல்றதா. எனக்குள் ஒருத்தன் பிரவேசிக்கலன்னா அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். வாசல் வழியா ஒருத்தன் பிரவேசிக்கலன்னா அவன் யாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனும். இப்ப இந்த இடத்துல யூதா தீர்க்க தரிசனமா இந்த நாட்கள்ல நடந்து கொண்டிருக்கிற ஒரு கள்ள போதகத்தை கரெக்டா வெளிப்படுத்தி எழுதுகிறார் அவரோட நிருபத்துல. ஆமென். அது அந்த நாட்கள்லயே இருந்திருக்கு. இந்த நாட்கள்ல ரொம்ப ரொம்ப பயங்கரமா அது இருக்கு. அது என்னன்னா வேத புரட்டுகள். அல்லேலூயா. சொல்லுங்க வாய் தந்து. வேத புரட்டுகள். தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிற ஒரு காரியம். அதாவது இந்த வார்த்தை பைபிள் எப்படி இருக்குன்னா அதுக்கு அகேன்ஸ்டா பேசுறது இல்ல. அந்த வார்த்தையை தான் நான் சொல்ல வரேன்னு உங்களை மோசம் போக்கி உங்களை வஞ்சித்து அந்த வார்த்தையினுடைய கருத்தை மாற்றி அதை புரட்டி பேசுறது தான். அல்லேலூயா. ஆமென். 2 பேதுரு பவுலை பத்தி பேதுரு எழுதுறார் இல்லையா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம். 2 Peter chapter 3 verse number 15 and verse number 16. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே
இப்படியே உங்களுக்கு எழுதுகிறான். He is talking about Paul the apostle. Hallelujah. யாரு? பீட்டர் the apostle is talking about Paul the apostle. ஆமென். பவுலும் இப்படி எழுதுகிறான் என்று சொல்லுகிறார். 16வது வசனம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல. சொன்னால பவுலுடைய நிருபங்களை உறுதி இல்லாதவர்களும் கல்லாதவர்கள் அப்படின்னா அன்எஜுகேட்டட் கிடையாது. இட் இஸ் டாக்கிங் அபவுட் people who doesn't have knowledge of the word of God. சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாதவர்கள் தான் கல்லாதவர்கள். புரியுதா? தேவ வசனத்தை ஒரு குழந்தையிலிருந்து அவங்க மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்கு அப்புறம் தேவ வசனத்தை படிப்படியா அவங்க அறிந்து கொள்ளாமல் கல்லாதவர்களா இருப்பாங்க. எனக்கு தெரியும் நிறைய சபைகள்ல நீங்க போய் யோவான் சுவிசேஷம் எடுத்து யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா பழைய ஏற்பாடுல தேடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா 20 வருஷம் 30 வருஷம் சர்ச்சுக்கு போற கிறிஸ்டியனா இருப்பாங்க. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? கல்லாதவர்கள். 1 கொரிந்தியர் எடுனா பழைய ஏற்பாடுல தேடிட்டு இருப்பாங்க. 1 கொரிந்தியர் எங்க இருக்குன்னு, ஆதியாகமம் எங்க இருக்குன்னு தெரியாது. பைபிளையோ வாழ்க்கையில அவர்கள் திறந்திருக்கவே மாட்டாங்க. சர்ச்சுக்கு ஏதோ வரணுமே கடமைக்கு வந்துட்டு போவாங்க. கல்லாதவர்கள். அவர்களை கொண்டு பிசாசு கிரியை செய்வான். நான் 20 வருஷமா கிறிஸ்டியனு, எனக்கு தெரியும் நிறைய சபைகள்ல இந்த கமிட்டி கான்செப்ட் இருக்கு இல்லையா, கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க ஒரு எல்டர்ஸ் மாதிரி இல்லையா, அவர்கள் கல்லாதவர்கள் அநேகர் இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். வசனத்தை குறித்ததான அறிவே இல்லாதவர்கள் அந்த கமிட்டி மெம்பர்ஸ்ல இருப்பாங்க, நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா, ஆமென். நான் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு முற்படும் போது அவர்கள் எதிர்த்து நிற்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர்களுக்கு தேவ வசனம் என்னன்னு தெரியாது, தேவனுடைய சித்தம் என்னதுன்னு தெரியாது. அவர்கள் கல்லாதவர்கள். அல்லேலூயா சொல்லாம இன்னொருத்தர் உறுதி இல்லாதவர்கள் அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. அதாவது விசுவாசத்துல ஒரு உறுதியே இருக்காது. இயேசுதான் நமக்கு எல்லாம், இயேசு நம்மை ரட்சிக்கிறார், இயேசு நம்மை குணமாக்குவார் என்ற விசுவாச உறுதி அவர்களுக்குள்ள இருக்காது. அல்லேலூயா. இவர்கள் தான் கள்ள போதகர்கள். இவர்கள் வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள். போட்டிருக்கு இல்லையா, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரைக்கத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். அல்லேலூயா. வேத புரட்டுகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஆமென். ஒருத்தன் வேத வசனத்தை தூஷிக்கிறான், அது வேறு. வேத வசனத்துக்கு எதிராக செயல்படுறான், அது வேறு. ஆனா நான் வேத வசனத்திற்குரியவன், நான் கிறிஸ்டியன், நான் பாஸ்டரு, நான் மிஷினரி, நான் இவாஞ்சலிஸ்ட், நான் பிரீச்சர், நான் அப்பாஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒளியின் தூதனுடைய வேஷத்தையும் பிசாசு தரிக்கிறது போல இவர்கள் வேஷம் தரித்தவர்களாய் செயல்படுவார்கள். ஆடுகளுக்குள் ஓனாய் ஆட்டின் தோலை போட்டு கொண்டு வரும். அல்லேலூயா. கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கலாம். வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள், தங்களையும் கிறிஸ்தவர்களை போல காண்பிக்கிறவர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள செயல்பாடுகள் இவர்களுக்குள்ள இருக்கும். வஞ்சிக்கிற ஆவி இவர்களுக்குள்ள செயல்படும். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல கள்ள ஊழியர்களை பத்தி கர்த்தர் பேசுறாரு. இயேசு சொன்ன காரியத்தை நல்லா பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற உள்ள ஓனாய், வெளியே ஆடு. பாக்குறதுக்கு பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், ஆமென். அவங்க போடுற முக்காடு இருக்கட்டும், அவங்க போடுற வணக்கம் இருக்கட்டும், அவங்க போடுற தோத்திரம் சிஸ்டர் சொல்லுவாங்கல்ல, பா 20 வருஷம் 30 வருஷம் கிறிஸ்டியன் போலன்னு இருக்கும். வெள்ளை புடவை கட்டுவாங்க,
நகை போட மாட்டாங்க, சில நேரத்துல ரொம்ப பக்தியா தங்களை காண்பித்துக்குவாங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரிப்பாங்க. அல்லேலூயா. ஆனா கிரியைகளினால அதை மறுதலிப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அவளுடைய கிரியைகளை நீங்க பார்க்கும்போது நீங்க உஷாராயிடலாம். ஆமென். எச்சரிப்பை அடைந்து விடலாம். அதுதான் இயேசு சொல்றாருங்க. ஓநாய் அவன் இருதயத்துல ஓநாய் இருக்கு. ஆமென். ஆனா வெளிய அவன் ஆட்டுத்தோலை பொத்தி கொண்டிருக்கான். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? 16வது வசனம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். என்னது? கனினன அவர்கள் செய்கிற ஒர்க்ஸ், டீட்ஸ், கிரியைகள், அதனால அறிந்து கொள்ளலாம். இன்னொரு ஒரு சீக்ரெட்டை நான் சொல்றேன், கவனிங்க. இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஈசாக்குக்கு கண்ணு தெரியாது, வயசாயிடுவாரு, கண்ணு தெரியாது. ஏசாவை கூப்பிட்டு, தம்பி நான் உன்னை பிளஸ் பண்ணணும், நான் சாக போறேன், நான் உன்னை பிளஸ் பண்ணணும், நீ போய் வயலுக்கு போய் ஒரு நல்ல மிருகத்தை அடிச்சு அதை குழம்பு வச்சு எனக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வா, நான் வயிறார சாப்பிட்டு உன்னை என்ன பண்ணுவேன், பிளஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இத ரெபேக்கா, அதாவது ஈசாக்குடைய மனைவி ஆகிய ரெபேக்கா இதை கேட்டுருவாங்க. ஒட்டு கேட்டு இவங்க அவங்களுக்கு பிரியமா இருக்கிற யாக்கோபு, அதாவது ஏசாவுடைய தம்பி இல்லையா, இவர்கள் 2 பேரும் ட்வின்ஸ், நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஓகேங்களா? இந்த ஏசாவுடைய தம்பி தான் யாக்கோபு, அவன் கூடாரவாசியா இருக்கான். அவனை கூப்பிட்டு ரெபேக்கா சொல்றாங்க, நீ என்ன பண்ணு, அண்ணன் கை கால்லாம் ரோமம் அதிகமா இருக்கும்ல, நீ ஆடு தோலை என்ன, ஆட்டு தோலை எடுத்து உனக்கு ரோமத்தை உண்டாக்கிக்கொள், ஒரு வேஷத்தை தரி, நான் ஏசா வந்திருக்கேன் போய் சொல்லு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இவனும் போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக இல்லையா போய் அந்த வேஷத்தை தரிச்சு ஈசாக்கு கிட்ட போயிட்டு, யாக்கோபு நான் ஏசா வந்திருக்கேன், என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன், சீக்கிரமா எனக்கு போன உடனே எனக்கு ஒரு மான் கிடைச்சிருச்சு, ஒரு வேட்டை கிடைச்சிருச்சு, அதனால நான் அதை எடுத்து சமைச்சு உங்களுக்காக சீக்கிரமா எடுத்துட்டு வந்தேன். அப்படியா, சரி வா, நான் உன்னை தொட்டு பாக்குறேன். தொட்டு பாப்பா, தொட்டு பார்த்தா ஏசா மாதிரியே இவன் கையிலயும் ரோமங்கள் இருக்கு, முடி இருக்கு இல்லையா? அப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்க தெரியல. தொட்டு பார்த்தா ஏசாவா இருக்கான், இவனுடைய உடல் ஏசாவா இருக்கிறது, ஆனால் இவனுடைய சத்தமும் யாக்கோபின் சத்தம் சொல்லுவாரு. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. பார்வை வச்சு தீர்ப்பு சொல்லியாது. அல்லேலூயா. ஆமென். பார்க்கறத வச்சு தீர்ப்பு செய்யவே கூடாது. அல்லேலூயா. அழகு வஞ்சிக்கும். ஆமென். தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சிருப்பான், அவர்களுடைய சத்தம் உன் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு நேரா இருக்கா. அல்லேலூயா. அப்படி பாரு. ஆமென். ஈசாக்கு கண்ணு தெரியல, தொட்டு பார்க்கறான், அவங்களுடைய பிசிக் ஏசாவுடைய பிசிக் மாதிரி இருக்கு இல்லையா, அவனுடைய உடம்பு மேனியும் ஏசாவின் மேனியா இருக்கிறதுன்னு சொல்றான் இல்லையா. அந்த மேனிய வச்சு அவன் விழுந்துட்டான், ஏமாந்துட்டான். அவன் சத்தத்தை வச்சு நிதானித்திருந்தால் அவன் தப்பித்துக் கொண்டிருப்பான். சத்தம் யாக்கோபா இருக்கு, சத்தம் யாருடைய சத்தம் பாரு. நீ உன் மெய்ப்பனுடைய சத்தத்தை அவர்களுடைய வாயிலிருந்து கேட்பாய் என்றால், அல்லேலூயா, இதுதான் கள்ள போதகர்ல கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு ஒரு ஃபேக்ட், ஒரு ஒரு பிக் பிரேக் த்ரூ. புரியுதா? அந்த அந்த கரெக்டா பார்க்கணும், அவங்க சத்தம் என் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு நிகரா இருக்கா. அல்லேலூயா. குரலை சொல்ல, அல்லேலூயா, அவளுடைய வார்த்தை தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிற வார்த்தையா. அல்லேலூயா. ஆவியான சகல சத்தியத்தினாலும் வழி நடத்துறாருல, சகல சத்தியம் அவங்களுக்குள்ள இருக்கா அப்படின்றத அவங்க சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். என் மெய்ப்பனுடைய சத்தமும் இவளுடைய சத்தமும் மேட்ச் ஆகுது. அப்ப இவர்கள் என் மெய்ப்பன் அனுப்பப்பட்ட பிரசங்கியார்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள். ஆனா இவனுக்கும் என் மெய்ப்பனுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, அவன் சத்தத்தை வச்சு நான் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அவர்கள் ஓநாய்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அவர்களை மந்தைக்கு அடையாளம் காட்ட வேண்டும்.
நீ ஒரு ஜாமக்காரன். அல்லேலூயா. ஒரு பெரிய டவர்ல நின்னு வாட்ச்மேன் இல்லையா, ஒரு பட்டணத்தின் வாசல்ல ஒரு ஜாமக்காரனுக்கு ஏற்ற ஒரு டவர் இருக்கும். இந்த டவர்ல நின்னு கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதிராளி பட்டயமோ ஒரு துஷ்ட மிருகமோ ஏதோ ஒரு ஆபத்தோ வருதுன்னா உடனே எச்சரிக்கணும். உடனே எக்காலத்து ஊதணும். ஐயோ பட்டயம் வருது, ஒரு துஷ்ட மிருகம் வருதுன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சவுண்டு. கரெக்டா எக்காலம் ஊதணும். எக்காலம் ஊதலைன்னா அந்த பட்டணம் அந்த துஷ்ட மிருகத்தினாலேயோ அல்ல பட்டயத்தினாலோ அழியும் என்றால் அதன் ரத்த பழி அந்த ஜாமக்காரங்கிட்ட இருந்து தான் கர்த்தர் வாங்குவான்னு சொல்றாரு எசேக்கியேல் 33வது அதிகாரத்துல. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நல்லா கவனிங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இவன் கள்ள ஊழியன், கள்ள அப்போஸ்தலன், கள்ள சகோதரன் நல்லா தெரியும். அவனை மந்தைக்கு நீங்கள் காட்டி கொடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. கிளியரா இவர்கள் கள்ள காரியங்களை கொண்டு வந்திருக்காங்கன்றத கிளியரா சபைக்கு காமிச்சிடணும். ஆனா தேவ எச்சரிப்போடு ஆவியானோருடைய உதவியோடு அதை செய்யணும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? எதை செய்தாலும் ஆவியில் நாம் அதை செய்யணும். இப்ப கூட நான் உங்ககிட்ட பேசும்போது கணாம்னா நான் வாய் விட கூட முடியாது. ஆமே. உங்களால எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் தேவனுடைய வசனத்தை உங்களுக்குள்ள விதைக்க முடியும். உங்க நிலம் ஆயத்தமா இல்லாத பட்சத்துல நான் பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் உங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. யூ வில் நாட் டைஜஸ்ட் இட், யூ வில் வாமிட் இட். அல்லேலூயா. அதனால ஆவியின் ஏவுதலின்படி அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். 19ல இருந்து வாசிக்கிறேன். 1 Timothy chapter 1 verse number 19 and 20. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு யார் சொல்றா? பால் சொல்றார். நல்லா கவனிங்க. ஒரு நிருபத்தை தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இமனேயஸ், அலெக்சாண்டர் மனசாட்சிய இழந்துட்டாங்க. நல் மனசாட்சி இல்ல, அவனுக்கு கள்ள காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டான், வஞ்சிக்கப்பட்டான். அவன் விசுவாச கப்பலையே சேதப்படுத்திட்டான். என்ன அர்த்தம்? இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அவங்கதான் இந்த 4வது வசனத்துல யூதா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாக நடந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு கள்ள ஊழியன் வரானா அவனை ஐடென்டிஃபை பண்றது 2 காரியம். ஒண்ணு, அவன் கிரியைகளை உத்து நோக்க வேண்டும், கனிகளால அறிய முடியும். 2வது, அவன் சத்தம் மெய்ப்பனோட சத்தமா இருக்கா பார்த்து. அல்லேலூயா. இது 2 காரியத்தை நம்ம கிளியரா பார்க்கணும். பார்க்கும்போது கிளியரா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் கள்ள காரியங்களை நமக்கு ஏற்ற மாதிரி சத்தியத்தை மாத்துறாங்க. வேத புரட்டுகளை கொண்டு வருகிறாங்க. வேத புரட்டுகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா. பைபிள்ல இருந்துதான் வசனத்தை எடுத்து போதிப்பாங்க. ஆனா பைபிள் சொன்னது சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா வேத வசனம் எதை சொல்ல வருதோ அதை சொல்ல மாட்டாங்க. புரியுதா? அவர்கள் எதை சொல்ல வரணுமோ அதை சொல்லி ஜனங்களை வஞ்சிப்பார்கள். ஆமென். 2 கிரியை இந்த இடத்துல, அதாவது கள்ள ஊழியர்கள் 2 விதமா கிரியை செய்வாங்க. ஒண்ணு, ஒரு மந்தை இருக்குன்னா வெளியில இருந்து கள்ள கிரியை வரும். புரியுதா? இங்க சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம். பவுல் எபேசு சபையில இருக்க எல்டர்ஸ் கிட்ட பேசிட்டு வர்றாரு இல்லையா? மூப்பர்கள் இடத்துல பேசிட்டு, இனிமேல் நான் எபேசு சபைக்கு வரமாட்டேன், நான் 3 வருஷம் எபேசு சபையில ஊழியம் செஞ்சிருக்கிறேன், அற்புத அடையாளம் நடந்திருக்கு, ஸ்ட்ராங்கா காஸ்பிள உங்களுக்கு கன்விக்ஷனோட சொல்லியிருக்கேன், நான் போன பிறகு சில காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி 29வது வசனத்துல சொல்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:29. ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse number 29. நான் போன பின்
மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில இருந்து வரும். எது? ஓநாய் எங்க இருந்து வரும்? வெளியில இருந்து உள்ள வரும். சம்பல்லா தொபியா மாதிரி நெகேமியால சம்பல்லா தூபியான்னு 2 பேரு சபைக்குள்ள இல்ல, சபைக்கு வெளியே இருந்தாங்க. வெளியில இருந்து உள்ள வரும். புரியுதா? வெளியில இருந்து ஏதாவது எங்கேயாவது ஒருத்தர், நான் ஜமைக்கால இருந்து வரேன்னு ஒரு தீர்க்கதரிசி ஐயா வருவார். வந்து அவரு பணத்தை கொண்டு வருவார். உங்க பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க, பணம் வருதுன்னு. திடீர்னு உங்க பாக்கெட்டை செக் பண்ணுங்க, 4 500 ரூபா நோட்டு இருக்குவான்னு. நான் ஏதோ இருங்க, தண்ணிய பாலா மாத்தி காட்டுறேன், ஒயினா மாத்தி காட்டுறேன், மாத்தி காட்டுவாரு. ஒரே மேஜிக்கா பண்ணுவாரு. வெளியில இருந்து உள்ள வர ஓனாய். புரியுதா? அப்படின்னு சொல்லாமா? 2வது ஒரு காரியம் நான் வாசிக்கிறேன். உங்களில் சிலர் எழும்பி, 30வது வருஷம், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை, இதுதான் வேத புரட்டுகள், மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். He knows. God told him. He knows. நான் மந்தைய விட்டு மெய்ப்பன் போன பிறகு 2 கிரியை வரும். ஒண்ணு, வெளியில இருந்து ஓனாய் வரும். 2வது, உள்ள இருக்கிற ஆடே ஓனாயா மாறி வஞ்சிக்கும். அல்லேலூயா. தூமாஷின் ஆவி. ஆமென். உள்ள இருக்கிற ஆடு, உள்ள மந்தக்குள்ள பாரு எப்படி சொல்றாரு பாருங்க. 30வது வருஷம், உங்களில் சிலர், 34 பேர் நிக்கிறான், 5 பேர் நிக்கிறான். உங்கள சில பேர் வஞ்சித்து தேவனுக்கு நேராக மந்தைய திருப்பாம தங்களுக்கு நேராக, பாருங்க நல்லா கவனிங்க. 3வது ஒரு காரியம். முதல் காரியம் என்ன? அவளுடைய கிரியைகளினால நீங்க அறிந்து கொள்ளலாம். 2வது, அவளுடைய சத்தம், தேவ வசனம் எப்படி அவங்க போதிக்கிறாங்க, அந்த வார்த்தையின் சத்தம் மெய்ப்பனுடைய குரலுக்கு ஏக்கோலா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். 3வது ஒரு காரியம் இந்த இடத்துல போட்டிருக்கு, தங்களிடமா. அவங்களையே பார்க்க வைப்பாங்க, அவங்கள குறித்தே யோசிக்க வைப்பாங்க. அல்லேலூயா. தேவனை குறித்து உங்களை திருப்ப உங்களை அவங்களுக்கு எதுவா திருப்புறாங்களா, தேவனுக்கு எதுவா திருப்புறாங்களான்றது செக் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அவங்களுக்கு ஏதுவாகவே எங்களை பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்து, இப்ப நான் எங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நடக்குது, நான் ஒரு சாட்சி கொடுத்து இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வேற, இன்ஸ்பிரேஷன் வேற, அடிமைப்படுத்துகிறது வேற. அல்லேலூயா. அத்தனை பேர் ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. ஆமென். நீங்க உங்க வாழ்க்கையில இந்த கள்ள போதகளை பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரியம், அவன் மந்தைய அவனுக்கு நேராக வழி நடத்தும். தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை பேசும். மாறுபாடான, இது மெய்ப்பனின் குரல் இல்ல. இப்படி இந்த போதனை உங்க அழைத்தவர்னால இல்ல. கலாத்திய சபையில கத்த சொல்றாரு. கலேஷியன்ஸ் என்ன? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். Galatians 2 chapter 4. சாரி, Galatians chapter 2 verse number 4. கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டே பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. கள்ள சகோதரன், மந்தையில இருக்கிற பிரதர் தான் இப்போ ஃபால்ஸ் பிரதர் ஆயிட்டார். கள்ள சகோதரன். அல்லேலூயா. ஆமென். பக்க வழியாய் நுழைந்து இப்படி இருக்கு பாருங்க. அப்படின்னா அர்த்தம், இட்ஸ் நாட் டேக்கிங் த ரூட் கால்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், த வே ஜீசஸ் கிரைஸ்ட். ஹி இஸ் யூசிங் சம் அதர் சோர்ஸ். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஒரு இன்சிடென்ட் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடக்குது, பார்க்கலாமா? 10 மணி ஆயிடுச்சு. சரி, 15வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ் சாப்டர் 15 verse number 1. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 1வது. சிலர் யூதேயாவில் இருந்து யூதேயால யார் இருக்கா? யூதேயாவில் என்ன என்ன பட்டணம் இருக்கு? ஜெருசலேம் இருக்கு. அங்கதான் யார் இருக்கா? அப்போஸ்தலர்கள் அங்கதான் இருக்காங்க, இல்லையா? அப்போஸ்தலர்கள் இருக்கிற எருசலேம்ல இருக்கிற யூதேயால இருந்து சில ஜூஸ், யூதர்கள், அல்லேலூயா, எங்க வராங்க? அந்தியோகியாவுக்கு வராங்க. எங்க? பாலும் பர்னபாவும் லீடர்ஸா இருக்கிற
சர்ச்சுக்குள்ள யார் வரா? யூதர்கள் எருசலேம்ல இருந்து. அதாவது they will identify themselves as a Jew who received Jesus Christ, who is a believer. They themselves show themselves as a brother in Christ. அவங்கள சகோதரன் போல காண்பிப்பாங்க. அவர்கள் ஊழியக்காரர்ல போல தங்களை வெள்ளை ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அல்லேலூயா, ஆமென். சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேவினுடைய முறைமையின் படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். பீச் பண்ணாங்க. இவனை யார் அத்தரைசேஷன் கொடுத்தது பீச் பண்ணதுக்கு? அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அல்லேலூயா, ஒரு மெய்ப்பன் சண்டை போடும், அவன் போராடும். சரி பரவாயில்ல, அவரும் ஒரு ப்ரீச் பண்ணார், நான் ஒரு ப்ரீச் பண்ணேன், அப்படி இருக்கக்கூடாது. மந்தையை காத்து இது கள்ள போதகம் என்று காண்பித்து கொடுக்கிற மெய்ப்பர்கள் யாரு? பவுலும் பர்னபாவும். கையில தழுல சொல்லாமே. இந்த மெய்ப்பர்கள் அவர்களோடு வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கணும். அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்திற்கும் மூப்பர் இடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். If you have some false wrong understanding about the word of God, if you don't understand what is actually the truth is, சத்தியம் எதுவென்று தெரியாமல் உங்களுக்குள்ள சத்ரு குழப்பத்தை விரவிக்கும் போது, you should not go to the resource, you should go to the source. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கிட்ட இங்க போனாங்க. இங்க நம்ம போக வேண்டியது தேவனுடைய வசனம். அப்போஸ்தலர்கள் நமக்கு எழுதி கொடுத்த நிருபங்கள், காஸ்பல், இதெல்லாம் நியூ டெஸ்டமென்ட் ட்ரூத் உள்ள நம்ம வரணும். அல்லேலூயா, ஆமென். அங்க அப்போஸ்தலர் உயிரோட இருந்தாங்க, அப்போஸ்தலர்கிட்ட போனாங்க. இங்க நம்ம யார்கிட்ட போனோம்? தேவ சமூகத்தில் போய் இந்த காரியத்தை நம்ம கேட்கணும். சோர்ஸ் கிட்ட போயிடணும், அவர்கிட்ட போயிடு. அல்லேலூயா, ஆமென். அவர் கூட தங்கி வாசம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள், மேன் ஆஃப் காட், அவங்க கிட்ட போய் கேட்கணும். அல்லேலூயா, புரியுதா? அல்லேலூயா சொல்லாமா? அவங்க கரெக்டா உங்களை வழி நடத்துகிறவர்களா இருப்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஆவிய பகுத்தறியணும். இவன் கள்ள ஊழியன், இவன் நல்ல ஊழியன்றத நீங்க பகுத்தறியணும். ஆமென். கரெக்டா அவங்க சோர்ஸுக்கு போறாங்க, எருசலேமுக்கு போறாங்க. ஆமென். சோர்ஸ் எருசலேம் வந்து தேவனுடைய மகிமை வாசம் பண்ணுகிற இடம், தேவ ஆலயம் இருக்கிற இடம், தேவ சமூகம். ஆமென். தேவ சமூகத்துக்கு போங்க. ஆமென். அவருடைய பாதத்துக்கு போங்க. நான்லாம் எத்தனையோ பைபிள் டாக்டர் தியாலஜிக்கல் காலேஜ்ல படிக்கல. ஆமென். அவர் பாதத்துலதான் படிச்சிருக்கேன். ஆமென் சொல்லாம. அல்லேலூயா. அந்தபடி அவர்கள் சபையாரால் வழி விட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாக போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்து. இப்ப இவங்க எருசலேமுக்கு வந்தாங்க. எருசலேம்ல இருக்கிற சபையார், எருசலேம்ல இருக்கிற அப்போஸ்தலர்கள், மூப்பர்கள் எல்லாரும் பவுலையும் பர்னபாவையும் அவர்களை சேர்ந்த ஆட்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. 5வது வசனம். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து, இதுதான் யாரு? அங்க கள்ள போதகம் பண்ணவங்க. விருத்த சேதனத்தை பத்தி தர்க்கமும் வாக்குவாதமும் உண்டானது இவர்களாலதான், இல்லையா? இவர்கள் எழுந்து என்ன சொல்றாங்க? அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்ற. நல்லா கவனிங்க. ஒரு கள்ள போதகனை நீங்க மறுபடியும் இன்ட்ராகிரேட் பண்ணீங்கன்னா, மறுபடியும் கொஸ்டின் பண்ணீங்கன்னா, அவனுடைய நிலைகளை அவன் மாத்தி கொண்டே வருவான். அல்லேலூயா. நான் நிறைய ஜெகா விட்னஸ் ஆட்கள் கிட்ட பேசியிருக்கேன். நிறைய அந்த ஃபால்ஸ் டீச்சிங், ஒன்லி ஜீசஸ், கிரைஸ்ட் சர்ச், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா? அவங்களெல்லாம் நான் நேரடியா பேசும்போது அவர்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க.
அந்த கருத்தையே மறுபடியும் மறுபடியும் கேட்டு, இது இப்படி இருக்கே, பைபிள் இந்த வசனம் இருக்கே. இப்ப இயேசு வந்து மீகாவேல் தூதன் தான் இயேசு அப்படின்னு ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க. அப்படியா, மீகாவேல் தூதன் தான் இயேசு எப்படி நீங்க சொல்றீங்க? அதுக்கு ஒரு வசனம் காட்டும். பிரதான தூதனாகிய பிரதான தூதனுடைய சத்தத்தினால இயேசு வருவார்னு போட்டிருக்கல. அப்ப இயேசு மீகாவேல் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை திருப்பியும் டீல் பண்ணணும். இப்ப மீகாவேல் தனியா இருக்காரு, அவரும் கூட இயேசு கூட வரலாம்ல, அப்போ அந்த வசனம் கரெக்டா இருக்குல்ல. அப்படி கேட்டு கேட்டு கேட்டுன்னா அவங்க நிலைகளை அப்ப இயேசு வந்து இயேசு தான், மீகாவேல் இல்லைன்னு அவங்க நிலையை மாத்துவாங்க. இந்த இடத்துல மாத்துறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட எப்படி இருக்கு? உனக்கு ரட்சிப்பே வராது. நீ விருத்த சேதனம் சர்க்கம்சிஷன் பண்ணலன்னா உனக்கு ரட்சிப்பே. அதுதான் இவனுடைய போதகம். எங்க? அந்தியோகியால். இடத்த மாத்தின உடனே போதகத்தை மாத்திட்டான். அல்லேலூயா. புரியுதா? ஒரு கள்ள போதகனுடைய 4வது முக்கியமான கிரியை என்னன்னா, சர்ச்சுக்கு ஏத்த மாதிரி டாக்டரினை மாத்திக்கினே இருப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு சர்ச்சு சிஎஸ்சி சர்ச்சுனா அங்க வேற மாதிரி போதிப்பான். பெண்டகாஸ்ட் சர்ச்சுக்கு போய் ப்ரீச் பண்ணா அவன் வேற மாதிரி போதிப்பான். புரியுதா? அல்லேலூயா. ஒரே ஆளு இடத்துக்கு ஏத்த மாதிரி போதகத்தை. ஆனா இயேசு எங்க போய் என்ன ப்ரீச் பண்ணாலும் தேவராஜ்யத்துக்கு தான் பேசினாரு. அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் சத்தியத்தை சத்தியமாய் பேசினார். கைகளை ஊத்தி சொல்லாமா? ட்ரூத் இஸ் யூனிவர்சல் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. wherever you go, truth is truth. சத்தியம் சத்தியமே. அல்லேலூயா. ஆமென். வசனத்தை மாத்த முடியாது. அப்படி நம்ம மாத்தி காம்ப்ரமைஸ் பண்ணி பேசணும்னா அங்க அவுட் ஆகும். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேரோட ஊழியக்காரர்களோட ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எனக்கு கொடுக்கல. அப்போ அந்த ஊழியக்காரர்கள் ஒரு பிரேயர் செல் போவாங்க. அங்க லோன் வாங்குறதே தப்பு அப்படின்னு சொல்லி போதிப்பாங்க. ஓகேங்களா? இன்னொரு இடத்துல ஒருத்தவங்க கார் லோனு தேவையில்லாத ஒரு காரை அவங்க வாங்கணும். அவங்களுக்கு ஒரு 4 lakhs 5 lakhsக்கு ஒரு கார் இருந்தா போதும். அந்த தேவைக்கு அதிகமா அவங்க லக்ஸரியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு காரை அவங்க வாங்குறாங்க. ஓகேங்களா? அவங்க வாங்குறாங்க, இது சேஃப்டிக்காக தான் நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போதித்த அதே ஆளு இங்க வெரி குட் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். அங்கதான் அந்த ரெட்டை கிரியை செயல்படும். புரியுதுங்களா? ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுக்க மாட்டாங்க. இதுதான் என் ஸ்டாண்ட், இங்கதான் நிப்பேன் எப்பவுமே. இப்ப நான் ஒரு ஸ்டாண்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். என்னுடைய மகனுக்கு நான் வந்து குழந்தையா இருக்கும் போது டெடிகேஷன் தான் பண்ணுவேன். வாட்டர் பேப்டிசம்ன்ற ஒரு ரிச்சுவலை நான் பண்ண மாட்டேன். வாட்டர் பேப்டிசம் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்பட்டாதான், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் படுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் பைபிள்ல இருக்கு. அவன் விசுவாசித்த பிறகுதான் வாட்டர் பேப்டிசம் கொடுக்கணும். அவன் விசுவாசிக்காம வாட்டர் பேப்டிசம் நான் கொடுக்க மாட்டேன்ற ஒரு ஸ்டாண்டு எல்லா இடத்துலயும் நான் எடுத்தேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் என்ன ஃபோர்ஸ் பண்ணியும் இல்ல, அவனை டெடிகேட் தான் நான் பண்ணுவேன். நான் வாட்டர் பேப்டிசம் எடுக்க மாட்டேன். அல்லேலூயா. எடுக்க வைக்க மாட்டேன். அல்லேலூயா. புரியுதா? ஒரு ஸ்டாண்ட் எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆகலனாலும் டைம் பொறுத்து இடம் பொறுத்து மாறக்கூடாது உங்க டாக்டர். அல்லேலூயா. வார்த்தையின் அடிப்படையில நீங்க இருக்கணும் எப்பவுமே. அது அந்த வார்த்தையிலே அப்படியே நிக்கணும். வேதத்தை புரட்டுகிறவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. புரியுதா? ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லுவான், எருசலேம்ல வந்து கேட்டா மாத்தி பேசுறான் பாருங்க. இங்க இருந்து என்ன சொல்றான்? ரட்சிப்பே கிடையாதுன்றான். என்னது? சர்க்கம்சிஷன்னா ரட்சிப்பே இல்லை. ஆனா இங்க வாங்க 5வது வசனம் வாசிங்க. அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம், முக்கியம் அப்படின்ட்டான். அங்க நெசசரினா இங்க மேண்டேட்டரினா. புரியுதா? அங்க கண்டிப்பா வேணும், அவசியம். சாரி, அவசியம் இல்லை. அங்க ரட்சிப்பே கிடையாது உனக்கு. இங்க வந்தா ரட்சிப்பெல்லாம் வந்துடும். ஆனா இதுவும் முக்கியமா இருக்கு. மாத்திர ஸ்டாண்ட மாத்திர. அல்லேலூயா. 6வது வருஷம் அப்போஸ்தலரும் மூப்பர்களும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார். அண்டர்லைன் ஆலோசனை. கவுன்சில் ஆஃப் த எல்டர்ஸ். அல்லேலூயா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்குள்ள ஒரு கள்ள போதகம் உள்ள வருது.
யாரோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய காரியங்கள்ல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க எதை கேக்குறீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், கண்டவனோட ஸ்டேட்டஸ், இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அவன் 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 அவனுடைய ஏதோ ஒரு பாஸ்டர் எங்கேயோ ஏதோ பேசியிருந்த ஒரு பாஸ்டருடைய வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை நீங்க மியூசிக் பேக்ரவுண்டோட பார்த்து இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்கவே வந்தார், அதனால் நீங்கள் பாவம் செய்யலாம்னு சொல்லியிருப்பான். நீங்க உடனே உணர்ச்சி வசப்பட்டு அல்லேலூயா ஆமென் என்ற கூடாது. ஆமென் அல்லேலூயா. நீ பாவம் செய்யும்படியா இயேசு வந்தாரு? நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படி இயேசு வந்தார். ஆனா ஸ்டேட்டஸ்ல என்ன என்ன வச்சாங்க? 3 லைன் தான். கள்ளபோதம் உள்ள போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எச்சரிக்கையா இருங்க. கண்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. இயேசு சொன்னது. காதுகளை குறித்து கேட்கிறதை குறித்து எச்சரிக்கையா இருங்க. மார்க் 4ஆம் அதிகாரத்திலே சொல்றார். கேட்கிறத குறித்து எச்சரிக்கையா இரு. அல்லேலூயா ஆமென். கண்ணை குறித்து எச்சரிக்கையா இரு. அல்லேலூயா. எதை பாக்குற? எதை கேட்கிற? அல்லேலூயா ஆமென். சில சபையில நம்மளுடைய உணர்ச்சியை தூண்டி சில வர்ஷிப் செஷன்ஸ் நடக்கும். நம்ம சபையில அந்த மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆமென். எது உண்மையான வர்ஷிப் அப்படின்றத பைபிள்ல படிக்கணும். ஆமென். இந்த சர்ச்சா அந்த சர்ச்சா சர்ச்சில் போயிட்டு இது பண்ணக்கூடாது. பைபிளை படிச்சு மூத்த பரிசுத்தவான்களோடு ஆலோசனை பண்ண. அல்லேலூயா ஆமென். ஆமென் சொல்லாமா? அந்த ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம். ட்ரூ பிரதர் இன் கிரைஸ்ட். அல்லேலூயா. நேற்று கூட கர்த்தர் கிருபையினால ஒரு பிரதர் கூட நைட்டு 4 மணி 3 மணி வரைக்கும் பேசக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அதாவது 12 மணிக்கு அந்த பிரதரை வீட்டுல விடணும். ஆனா விட முடியல. அவரும் ரொம்ப நேரமா அவருடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார். நம்மளுடைய வேலையா தானே பதில் சொல்றது. மணி பார்த்தா மணி 3:30 ஆயிடுச்சு. அப்புறம் ஓகே பிரதர் நீங்க போய் படுங்க, நாங்களும் போய் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அப்புறமா அனுப்ப வேண்டியது. நல்லா கவனிங்க. அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி வருது. அல்லேலூயா ஆமென். மார்னிங் காலையில அவர்கிட்ட பேசும்போது ஒரு கிளாரிட்டியை நம்மளால பார்க்க முடியுது. அவருக்குள்ள இருக்கிற அநேக கேள்விகளை யாராவது பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாருல. அவர் ஓபன் அப் பண்ணி வாயை திறந்து இதெல்லாம் எனக்கு டவுட் இருக்கு பிரதர், இதெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இது வேத வசனம் என்ன சொல்லுன்னா சொல்றேன். அதாவது ஒரு வசனத்தை மட்டும் ஒருத்தன் காண்பிப்பான். எச்சரிக்கையா இருங்க. ஜோடி இல்லாமல் இராது. ஒரு வசனம் அதுக்கு இணை வசனம் இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கள்ள போதகத்தை ஈஸியா கண்டுபிடிக்கணும். அதாவது நல்லா கவனிங்க. கள்ள போதகத்துடைய ஒரு மெயின் காரியம் என்னன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கிட்ட அவன் வரமாட்டான். டாக்டர்ல தேவனுடைய வசனத்துல ஆவியில உற்சாகமா அனலா இருக்கிறவங்க கிட்ட அவன் வரவே மாட்டான். ஒரு வார்த்தை பேசுவான், வார்த்தையில பதில் சொன்னவனும் போயிடுவான். ஆனா வீக்கா இருக்கிறவன் தான் அவன் டார்கெட்டே. அல்லேலூயா. அதாவது இன்னொன்னு மெத்தனமா இருக்கிறவன் தான் டார்கெட்டே. நம்ம கிட்ட எந்த கள்ள போதகம் வர போறான்னு நம்ம நினைக்கவே கூடாது. உங்க மனைவியே கள்ள போதகத்தை உங்களுக்குள்ள திணிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள்ப்பா. கர்த்தர் இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். இதுதான் டாக்டர் கட்டளை வசனம். கரெக்டா இல்லையா? இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சர்ப்பம் பழத்தை எடுத்து ஏவாளே சாப்பிடுன்னு கையில கொடுத்துச்சா? கிடையாது. அது அந்த டாக்டரினை மாத்துச்சு. புரியுது? கள்ள போதகம் பயங்கரமான ஒரு எனிமி ஃபார் ரிவைவல். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் பிசாசு வஞ்சிக்காதபடிக்கு நான் பயந்திருக்கிறேன் போல் சொல்றாரு. அல்லேலூயா. வாசிக்கலாமா? அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 1 கொரிந்தியர் தானே 11. 2 கொரிந்தியர். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 11
verse number 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்தார். நல்ல ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். ஏதேன் தோட்டத்துல 3 வகையான விருட்சங்கள் இருந்தது, மரங்கள் இருந்தது, மர வகைகள் இருந்துச்சு. தோட்டத்தின் மத்தியில 2 மரம் இருந்துச்சு. ஒரு மரம் ஜீவ விருட்சத்தின் கனி இல்லையா, அந்த ஜீவ விருட்சம் அதுதான் ஒரு மர வகை இல்லையா, ட்ரீ ஆஃப் லைஃப். அதே மத்தியில பக்கத்திலேயே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது. ஓகேவா? இப்போ இந்த விருட்சத்துல ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கும், அதுல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி இருக்கும். இருக்கா? இப்போ ஒரு மனிதன் மற்ற எல்லா மரத்தின் மாங்காய், கொய்யா, பப்பாளி, தர்பூசணி எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி மட்டும், அப்படின்னா என்ன அர்த்தம், ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடலாம் அர்த்தம். இந்த ஜீவ விருட்சம் யாருக்கு நிழலாட்டமா இருக்கிறது? I am the life, Jesus. Hallelujah, amen. அந்த லைஃப் இயேசுவுக்கு நிழலாட்டமா இருக்கு. எது? அந்த ஜீவ விருட்சம் அது மத்தியில இருக்கு. He is the center of that place. ஆமென். இயேசுதான் சென்டர், அங்கதான் இருக்கார். நல்ல கவனிங்க. சர்ப்பத்துடைய டார்கெட்டு இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிய மனுஷனை சாப்பிட வைக்கிறது இல்ல. அப்படி சொல்றீங்க? ஆமா, இந்த பழத்தை சாப்பிட வைக்கிறது டார்கெட் இல்ல, அந்த பழத்தை இவன் சாப்பிட கூடாது, அதுதான் டார்கெட். அதுதான் அச்சீவ் பண்ணிச்சு. நல்ல கவனிங்க. உங்ககிட்ட இருந்து லைஃப செப்பரேட் பண்றதுதான் டெத்துடைய வேலை. ஆமென். ஹல்லேலூயா. உனக்குள்ள டெத்தை கொண்டு வந்துட்டா உனக்குள்ள லைஃப் வராது. அதுதான் சாப்பிடும். இங்க பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு வசனம். 2 கொரிந்தியர் 11:3 அந்தபடி அவர்கள் ஓகே ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, டிசீவ் பண்ணுச்சு இல்லையா, ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ. ஜீவ விருட்சத்தை அது விளக்கும்படிக்குதான் கிரியை செய்து. அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல அது நிழலாட்டமா காண்பித்திருக்கிறார் பால். அந்த ஜீவ விருட்சத்திலிருந்து மனிதனை தேவனே விளக்கும்படிக்கு பிசாசு ஏவாள வஞ்சித்துட்டு போயிடுச்சு. அப்போ ஒரு கள்ள போதகம் உங்க பக்கத்துல இருக்கிற ஆட்கள் மூலமாவே வந்துடும். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். ஒரு டெத்துக்கு போறீங்க, இதெல்லாம் நார்மலா நமக்கு கள்ள போதகமே தெரியாது, அப்படியே பேச்சு வாக்குல சொல்லிட்டு போறத சொல்றேன் நான். ஓகேங்களா? அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணும். ஒரு டெத்துக்கு போறீங்க, அந்த டெத்துல அவர் ஒரு துன்மார்க்கமா வாழ்ந்து மரித்தவரா இருக்கும். ஆனா அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு அங்க இருக்கிற பிரீச்சர் எடுத்தாருன்னா அது கள்ள போதும். அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி துன்மார்க்கமா வாழ்ந்தா கூட பரலோகம் போயிடலாம் போல. கள்ள போதும் தானே? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாம். புரியுதா? அதாவது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, டெத் ஆன பிறகு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அவர் உன் கூட தான் இருக்காரு, மறிச்சு போனவர் மரித்துட்டார், அவர் ஒன்னும் அறியாருன்னு போட்டிருக்கு பைபிள்ல, பிரசங்கில இல்லையா? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். ஒண்ணு அவங்க பரலோகத்துல நித்திரையா இருப்பாங்க, இல்ல பாதாளத்துல வேதனையா ஏதோ ஒண்ணு பண்ணும். ஆனா பூலோகத்துல அவர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா அந்த பீப்புளுக்கு இவங்க கம்ஃபர்டிங்கா சொல்லணும்னு டாக்டர்னு உரட்டுறது. புரியுதா? இதான் கள்ள போதும். என்னது, செத்து போனவர் உங்க கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்றது கள்ள போதும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்பா இறந்துட்டாரு, அப்பா உன் கூட தான் இருக்காரு தம்பி, அழாத. ஏன் அப்படி சொல்லணும்? அல்லேலூயா. ஆமே. அவன் அழுதே இருக்கட்டும், கள்ள போதத்தை சொல்லாத. அல்லேலூயா. ஆமே. பால் சொல்றாரு 1 தெசலோனிக்கேயர் 4:4, நீங்க புத்தியற்ற போல அழாதீங்கப்பா, இயேசு வரும்போது அவர்களை கொண்டு வருவார். பரிசுத்தவான்களா அவங்க மரித்தாங்கன்னா இயேசு வரும்போது கொண்டு வர, ஆளாதீங்க, வருவாங்க மறுபடியும் அப்படி சொல்லு. ஆமே. அவங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்லாது. அல்லேலூயா. அப்போ அவங்க பேர்ல கனவுல ஒரு ஆவி பேசும். ஆமே.
இதான் வஞ்சிக்கிற கிரியை. புரியுதா? இந்த பாஸ்டரோ இந்த ஊழியக்காரோ அப்படி சொல்லிட்டு போயிடுவாரு, உங்க கூட தான் இருக்கான் அவன் அப்படின்னு நினைச்சுனே படுத்தான்னு வச்சுக்கோங்க. அவன் கனவுல ஒரு பிசாசம் அவன் அப்போ மாதிரியே வந்து, மகனே நீயும் வா நம்ம சேர்ந்து இருக்கலாம். எப்படி இருக்கும் பாருங்க. கள்ள போதகம் உங்களை பாவத்தை பண்ண உங்களை, மறுபடியும் யூதா 4 வசனத்துக்கு போலாமா, காம விகாரத்துக்கு ஏதுவாக உங்களை திருப்பிடுவோம். அல்லேலூயா. 3 எக்ஸாம்பிள் யூதா கொடுக்குறாரு. நச்சு நச்சுன்னு பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அல்லேலூயா. அதை டக்கு டக்குன்னு பார்த்துடலாமா? யூதா 4 வசனத்துல அந்த கள்ள போதகத்தை பத்தி பேசுறாரு. 5 வசனம், நீங்கள் முன்னே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவென்றால், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை ஏன் விசுவாசியாம போனாங்க? காம விகாரத்துக்கு ஏதுவாக தேவனுடைய கிருபையை புரட்டினான். அல்லேலூயா. ஆமென். 2 கிரியைகள் நான் சொல்றேன். யூதர்கள் அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில செயல்பட்ட 2 கிரியை. மெய்ப்பனாகிய மோசே வனாந்திரத்துல சீனாய் மலையில தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறது. என்ன கிருபை? யாருக்கு? இந்த ஜனங்களுக்கு. நியாயப்பிரமாணமாகிய தேவனுடைய வசனம் கர்த்தருடைய கை உறுப்பினாலேயே எழுதப்படுகிற அந்த 2 பலகை, அத மோசே இவங்களுக்காக தான் வாங்கிட்டு இருக்காரு. கிருபைய இவன் கீழே கண்ணுக்குட்டி செஞ்சு காம விகாரம், அவங்க எல்லாம் நிர்வாணமா நிக்கிறாங்க. மோசே வந்து பார்க்கும்போது நிர்வாணமா நிக்கிறாங்க எல்லாம். வேசித்தனம் பண்ணி அந்த கண்ணுக்குட்டியை சுத்தி விபச்சார பாடல்களை பாடி வேசித்தனம் பண்ணி, இந்த கண்ணுக்குட்டி தான் என்னை எகிப்தில இருந்து கூட்டிட்டு வந்து ரட்சித்ததுன்னு சொன்னான். கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் கிருபையை நீங்க காம விகாரத்துக்கு ஏதுவாக திருப்பிடாதீங்க. தம்பிங்களா, தம்பிச்சுங்களா, என்னை கேட்டுக்கொண்டிருக்க பெரியமானவர்கள், திரும்ப கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்திருப்பாரு. அந்த வேலையில தப்பான கனெக்ஷனோட விபச்சாரத்துல போயிடக்கூடாது. அந்த வேலையை முக்கியத்துவப்படுத்தி கர்த்தரை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கும் சொல்றேன், இந்த மகா சிவராத்திரியா இருக்கட்டும் அல்லது தீபாவளியா இருக்கட்டும், என் கம்பெனில எல்லாரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. எல்லாரும் வரணும், வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடும். எல்லா டீமும் வரும். ஆனா நான் போக மாட்டேன். அல்லேலூயா. அதனால என் வேலையே போனாலும் எனக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. ஐ வில் நாட் கோ. காம கேர்ள்ஸும் பாய்ஸும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற இடத்துல எனக்கு அங்க வேலையே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நான் எவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும், அந்த பதவியை நான் பறிகுடிக்கிறவனா இருந்தாலும், அந்த மாதிரி ஒரு காம விகாரமான கிரியைகளுக்கு உட்பட மாட்டேன். அல்லேலூயா. இந்த ஸ்டாண்டை எங்க போனாலும் எடுக்கணும். அல்லேலூயா. நாளைக்கு இன்னொரு பெரிய பதவி எனக்கு வேற ஒரு கம்பெனில கிடைச்ச உடனே இந்த ஸ்டாண்டை நான் மாத்திடுவேன். புரியுதா? அல்லேலூயா. என்ன டீம்ல கால் பண்ணி, நீங்க என்ன பண்ணுங்க, இங்க ஒரு பப் அரேஞ்ச் பண்ணி உங்க டீம்மேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த பப்ல நீங்க என்ன வேணா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் செய்ய மாட்டேன். இங்க எல்லாரும் டீ டோட்டல், அவன் குடிக்கிறவனா இருந்தாலும் நான் வாங்கி தர மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். யூ டேக் அ ஸ்டாண்ட். ஆமென். தானியேல் பாபிலோன்ல எடுக்கும் போது உன்னால இங்க இருக்கிற ஒரு ஐடி கம்பெனில எடுக்க முடியாதா? அல்லேலூயா. சர்வதிகாரம் படைத்த நேபுகாத் நேச்சருடைய இதுல இருந்த பாபிலோன்ல இருந்த தானியலால நிக்க முடிஞ்சதுன்னா இன்னைக்கு ஒன்னால நிக்க முடியாது. அல்லேலூயா. தானியல் வணங்கின அதே தேவனை தானப்பா நீ வணங்குற, நிக்க முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு சோதனை உங்க வேலை ஸ்தலத்திலயோ உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் மத்தியிலையோ அந்த மாதிரி ஒண்ணுன்னா தானியலின் தேவன் என் தேவன் சொல்லுங்க. அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை கட்டுவாரு. ஆமென். அவனை கெபிலே தூக்கி போட்டாலும் சிங்கத்தின் வாயை கட்டுகிற தேவன். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொன்னான். ஆமென். டேக் அ ஸ்டாண்ட் மேன், டேக் அ ஸ்டாண்ட். நீ வாலிபனாய், ஒருவேளை மேரேஜ் ஆகாம நீ ஒரு வாலிபனா இருக்கிறாய் என்றால், நீ ஒரு பெண்ணை தொடாதிருக்க, ஒரு ஸ்திரீயை தொடாதிருப்பது நன்மையான ஒரு காரியம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7 ஸ்திரீயை தொடாதிருப்பது நல்லது. ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தின் நிமித்தம்
எல்லா சகோதரியாக கற்புள்ள பாலிய பெண்ண கற்புள்ள சகோதரியாக பாவிக்க கடவர்கள் அப்படின்னு பவுல் சொல்றார் தீமோத்தி கிட்ட. அத மாத்திரம் தான் நீ பண்ணணும். ஆமே. உன்னுடைய ஊழியத்துல உனக்கு மனைவியோ அல்லது வேற யாராவது நல்ல வழி நடத்தக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. இந்த பொண்ணுக்கு சுவிசேஷம் சொல்லணுமா, நான் சொல்லல, நீங்களே சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். இல்ல நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆமே. இருக்க ஸ்திரீயை தொடாதிருப்பது, அங்கதான் பரிசுத்தத்தை கத்த செக் பண்றாரு. ஆமே. இந்த பையன் எப்படி இருக்கான் பாப்பா. அல்லேலூயா. ஏசபேல் யாருக்குள்ள வேணா போவோம், நீ ஸ்ட்ராங் தான். ஆனா நீ சொல்ற பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா. நீ சொல்ற பையன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க பெண்ணா இருக்கீங்க, வாலிப பிள்ளையா இருக்கீங்க, ஒரு ஒரு பையன் உங்ககிட்ட சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு ரீசன்ல, சுவிசேஷம் கேட்கணும்னு ஒரு ரீசன்ல வரான் அப்படின்னா உடனே ட்ரிப் பண்ணி விட்டுறணும். அவரு நல்லா சொல்லுவார், என்னை விட நல்லா சொல்லுவார், போங்க அங்க போங்க. அங்க நம்ம கிட்ட வரமாட்டாங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு பொண்ணுதான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு அங்க வேற பிரச்சனை இருக்கு. கிருபைய காம விகாரத்துக்கு எதுவா திருப்புறான் வேணா. புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுல எல்லா இடத்துலயுமே we have to be careful in dealing with opposite sex. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நம்ம டீம்ல இத பாஸ்டர் வலியுறுத்துறது மிகவும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஆமே. ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய சபையில இதுதான் பிரச்சனை. கொயர் மாஸ்டர் பெண் பிள்ளைகளோட பேசுறது, பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளோட பேசுறது, இங்கதான் அந்த தூமாஷ் அப்படின்ற ஆவியுடைய கிரியைகள் அதிகமா செயல்படும். You have to be careful. வாலிப பிரயாணத்தில் நீ பாலிய பெண்களை நினைன்னு இல்ல, சிருஷ்டிகரை நினைன்னு தான் இருக்கு. அல்லேலூயா. அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணலாம், கால் பண்ணலாம், பேசலாம், சேர்ந்து ஊழியத்துக்கு போலாம்னா ஆமென். பவுல் சொல்றாரு, ஸ்திரீயாகிய ஒரு மனைவியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியும், ஆனா நான் செய்ய மாட்டேன்றாரு. அல்லேலூயா. பவுல் மாதிரி நில்லுங்க. ஆமென். பட்டயமா நிக்கணும் பவுல். ஆமென். பால் பட்டயமா நிக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க கண்ணுக்குட்டியை செஞ்சு காம விகாரத்துக்கு ஏதுவா கர்த்தர் கொடுத்த ரட்சிப்ப கிருபைய மாத்திட்டான். மாத்திராத. உனக்கு ஏத்த மாதிரி கடவுளை மாத்திராத. உனக்கு ஏத்த மாதிரி டாக்டர் திருப்பாது. அல்லேலூயா. கண்ணுக்குட்டிய செய்யாது. ஆமே. உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படணும் ஆவியானவரால். ஆமே. அல்லேலூயா. அமேன் சொல்லாமா? இஸ்ரவேல் ஜனங்க முதல் காரியம் சீனாய் மலையில காம விகாரத்துக்கு எதுவா கிருபையை மாத்துறான். அதே இஸ்ரவேல் ஜனங்க இன்னொரு இடத்துல பண்றாங்க. அது எங்கன்னா என்னாகும் 15ஆம் அதிகாரத்துல 25ஆம் அதிகாரத்துல மோவா புத்திரர் பீலையாம் வராரு. அவரு பாலாக்கு உபதேசம் சொல்லிடுறாரு. தம்பி, அவங்க தேவனுடைய ஜனம், நான்லாம் அவங்களுக்கு விரோதமா எந்த சாபத்தை சொன்னாலும் அது ஆசீர்வாதமா மாறிடுது. நீ என்ன பண்ணு, அவர்களை காம விகாரத்துல விழப்பண்ணு, விபச்சாரத்துல விழப்பண்ணு, மோவா பெண்களை அனுப்பி அவர்களோடு விபச்சாரம் பண்ணவீங்கன்னு சொல்லி. எப்படி பண்ணாங்க? தப்பான சாப்பாடு, இன்புட், தப்பான இன்புட். இது ஒரு கள்ள போதம் இல்லையா? பீலையாமுடைய போதகத்துக்கு அவர்களை கீழ்ப்படிய பண்ணது அந்த பாலாக்கு இல்லையா? இப்ப பீலையாம் டைரக்டா சில நேரத்துல வரமாட்டான். கள்ள போதகம் பண்ணுகிறவர்கள் டைரக்டா உங்களை டீல் பண்ண மாட்டாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற ஆட்களோடு உங்க ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தன் வருவான், இந்த இதை சாப்பிடு அப்படின்னு கொடுப்பான். நம்ம சாப்பிட்டோம்னா அப்படியே அப்பீட் ஆயிடும். அல்லேலூயா. ஆமே. நம்ம முழுமையா அந்த கிரியைகளோடு உட்பட்டுருவோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இவங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கலான்னு போவாங்க. கர்த்தர் கிளியரா நியாயப்பிரமாணத்துக்கு விக்கிரகங்கள் படைக்கப்பட்டது, பேய்களுக்கு படைக்கப்பட்டது, அதை சாப்பிட்றாத அப்படின்னு கிளியரா சொல்றாரு பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்படி சொல்ற அந்த நியாயப்பிரமாணத்தை இவன் புரட்டி, வசனத்தை புரட்டி சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சாப்பிட வச்ச உடனே விபச்சாரத்துச்சு. கள்ள போதகம் எங்க வருதோ அங்கெல்லாம் விபச்சாரம் ஹெவியா இருக்கும். நீங்க நோட் பண்ணி பாருங்க. விபச்சாரத்துல ஒருத்தன் விழுறான்னா எங்கேயோ ஒரு ஃபால்ஸ் டாக்டர் அவனுக்குள்ள வந்திருக்கு. எச்சரிக்கையா இருக்கும். எங்கேயோ ஒரு ஃபால்ஸ் டாக்டர் எங்கேயோ வந்திருக்கு. வசனத்துக்கு விரோதமா எங்கேயோ போயிருக்காரு. அதுதான் காரணம் விபச்சாரத்துக்கு. அல்லேலூயா. தனக்கு ஏத்த மாதிரி வசனத்தை திருப்புகிற, புரட்டுகிற ஒரு கிரியை.
இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி ரெண்டு பார்த்துட்டோமா. 6வது வசனத்துல ஒரு காரியம் இருக்கு. 10:8 சரி 5 நிமிஷத்துல. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை அவன் எவாள் ஜீவ விருட்சத்தின் கனி அல்லது இயேசு கிறிஸ்துவை விட்டது போல அவன் ஆதி மேன்மையா இருந்த தூதர்கள் ஆதியாகவும் 6ஆம் அதிகாரத்தில் கீழே இறங்கி வந்து மனிதர்களை பார்க்கலாம். யாரு? தூதர்கள் மனிதர்களை பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு புரியாது. பட் ஆதியாகம் 6ஆம் அதிகாரத்துடைய விளக்கம் சொல்றேன். ஆதி மேன்மை விட்டு இங்க வந்து பார்த்து இந்த பெண் பிள்ளைகளோடு அவர்கள் விபச்சாரம் பண்ணுறாங்க. யாரு? தூதர்கள். இந்த தூதர்கள் சாத்தானால விழுந்த தூதர்கள் இல்ல. சாத்தானோட தூதர்கள் ஆதியாம 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே விழுந்து உலகத்தை காரிருளா மாத்திட்டாங்க. இந்த தூதர்கள் அவங்க கிடையாது. லூசிஃபர்னால விழுந்த தூதர்கள் இவங்க கிடையாது. இந்த தூதர்கள் ஆதியாம 6ஆம் அதிகாரத்துல வானத்துல இருந்து கீழே இறங்கி வந்து ஸ்திரீகளை பார்ப்பாங்க. அவங்க அழகா இருக்காங்களே அப்படின்னு பார்த்து அவங்களோடு அவங்க உறவு கொள்வாங்க. அப்படி கொள்றதுனால பிறந்தவர்கள் தான் ஈனோக்கியர்கள், ராட்சச பிறவி. அதுல இருந்தா கோலியாத் அந்த மாதிரி ஆட்கள்லாம், கோலியாத்தை விட பயங்கரமான ஆட்கள்லாம் அந்த 6ஆம் அதிகாரத்துல இருந்து பிறகு குழந்தைங்க பிறகு. ஏன்னா தூதர்களோடு இந்த பெண்கள் உறவு வச்சது நிமித்தம். புரியுதா? ஆனா இது இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு கர்த்தர் இந்த விபச்சாரத்தை, இந்த கிருபைய விபச்சாரமா மாத்துறதுனால அந்த ஆதி மேன்மையை அவர்கள் இழக்கும்படி செய்து அவர்களை சங்கிலியினால கட்டி நியாய தீர்ப்புக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகம 6ஆம் அதிகாரத்துல அவர் தூதர்கள் தப்பு பண்றாங்கல்ல. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு தூதர்களையும் நம்ம நியாயம் தீர்ப்போம். அல்லேலூயா. அப்ப இந்த தூதர்கள் நம்ம நியாயம் தீர்க்கப்படணும், நம்ம அவங்கள நியாயம் தீர்க்கணும்ன்றதுக்காக சங்கிலியில கட்டி வச்சிருக்காரு. அல்லேலூயா. புரியுதா அவங்களுக்கு? அப்போ இந்த தூதர்கள் இன்னும் நியாயம் தீர்க்கப்படலை. அவங்களை கட்டி வச்சிருக்காரு. நம்ம தான் நியாயத்துக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இருக்கா? இதுவும் அதனால்தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல முக்காடு போட வேணும். கேர்ள்ஸ் ஜெபம் பண்ணும்போது தூதர்கள் இறங்கி வருவாங்க. இப்போ முக்காடு போடணும் கிளியரா பால் சொல்லும்போது சொல்லுவாரு, தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீகள் முக்காடிட வேணும்னு சொல்லுவாங்க. ஏன் தூதர்கள் நிமித்தம்? அது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல. புரியுதா? அல்லேலூயா. ஸ்திரீகளை தூதர்கள் இந்த பிரச்சனை மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கர்த்தர் நமக்கு ஒரு சேஃப் கார்டா கேர்ள்ஸ்க்கு கொடுத்த ஒரு கட்டளை, முக்காடு போடணும். இது ஒரு கட்டளை, இது நம்ம செய்யணும். அல்லேலூயா. 7வது வசனம். சோதோம் கொமோரா. அவன் இப்ப இதுவரைக்கும் பார்த்தது வந்து அந்நிய மாம்சம். புரியுதா? அதாவது உனக்கு சித்தம் இல்லாத ஆளோடு நீ தொடர்பு கொண்டு விபச்சாரம் பண்றது. இது கரெக்டா? இது ரெண்டும். ஆனா இது காம விகாரம் சொல்லுவாங்கல்ல, ஆணோடைய ஆண் அவலட்சணமான காரியங்களை செய்யறது. புரியுதா? தப்பான காரியங்களை, அதாவது LGBTQ இந்த காரியங்களை கொண்டு வர்றதுதான் சோதோம் குமோரா. இதுவும் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமர் 1ஆம் அதிகாரம் 25வது வருஷம். ரோமன்ஸ் சாப்டர் 1 verse number 25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, இதான் வேத புரட்டு. சொல்லுங்க, இதான் வேத புரட்டு. என்ன பண்ணுவாங்க? பைபிள் ட்ரூத்தை மாத்துவாங்க. அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாம சிருஷ்டிய தொழுது சேவிச்சதுனால அவர்களை தேவன் கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுத்தார், இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 26வது வருஷம் 26th verse. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவளுடைய பெண்கள் அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். பெண்கள், ஆண்கள் அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவத்தின்படி அனுபவியாமல்
ஒருவரோடு ஒருவருக்கு ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நல்ல பெரிய பெரிய ஊழியர்கள் விபச்சார பாவத்துல விழும்போது ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க பார்க்கணும். எங்கேயோ டாக்டர்ல காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. அந்த காம்ப்ரமைஸ் பண்ணது நிமித்தம் ஒரு சர்ப்பம் உள்ள வந்துருக்கும். அங்க விபச்சாரத்தில் எங்கேயாவது கிருபையின் உபதேசமோ எங்கேயோ ஒரு தப்பான உபதேசத்துக்கு அவங்க இணங்கி இருப்பாங்க. அங்க விபச்சாரத்துல விழுவாங்க. கண்களை மூடி இந்த 3 காரியத்தை வீட்டுல போய் தியானிக்கும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்க, ஆதி மேன்மை இழந்த தூதர்கள், சோதோம் குமோரா, இந்த 3 காரியத்தை கர்த்தர் நம்ம முன்னாடி, இது 3 விழுந்ததுமே கள்ள போதகத்தினாலதான். ஹல்லேலூயா. வேத புரட்டு வேற வேற பிளேவர்ல இருக்கும். ஆனா 3மே வேத புரட்டு தான். இவங்க எல்லாம் விழுந்தது வேத புரட்டுனாலதான் யூதா எடுக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு புது ரெவலேஷன் யூதாக்கு. ஹல்லேலூயா. பைபிள்ல சோதங்குமாரா பாவம் தான் போட்டிருக்கு. ஆனா இது வேத புரட்டுனால வந்த பாவம் அப்படின்றது தெளிவா இங்க எடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. இதுதான் 4th வருஷம். அடுத்த 3 வருஷம் ரிலேட் ஆக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறோம். கர்த்தர் நீர் இதோ எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா காம விகாரத்துக்கு ஏதுவான கள்ள போதகங்களை எரிங்க மாந்தே சந்தர கடக தலபா யுத்தம் பண்ணக்கூடிய கிருபைகளை ஏதோ இந்த பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமா செபிக்கிற வான மண்டலங்கள் வேலையில திறக்கப்படட்டும். பா தினாந்தரபா லபா சந்தரபுடே இந்திய தேசத்துல எந்த சபையிலும் கள்ள போதகங்கள் போதிக்கப்படக்கூடாது. ஜெபிங்க. முழங்கால் படியிட முடியும் என்றால் முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி, அப்பா என் சபையில கள்ள போதகம் வரக்கூடாது தகப்பனே. சென்னையில கள்ள போதகங்கள் செயல்படக்கூடாது. கள்ள போதகை எல்லா கிரியைகள் மடங்கடிக்கப்படட்டும். கள்ள போதகத்தை கொண்டு வருகிற தூமாஷின் ஆவிகள் மதங்கடிக்கப்பட வேண்டுமா செபிக்கிறேன். கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக திருப்புகிற சகல கிரியைகளை மடங்கடிக்கிற குரங்கின் வல்லமைகளை மடங்கடிக்கிற வீதன் அந்தரபா ருபுடா துரா சந்தரபடகதலபடகதலபா ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் பண்ணுகிற கிருபைகளுக்காய் நன்றி. இதோ ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது போல நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, நாங்கள் கள்ளாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் இராதபடிக்கு கர்த்தாவே உறுதியோடு நிற்க எங்களுக்கு கிருபை தருவீராக. வேதனா சந்தரபடகதலபா மந்தையின் சத்தத்தை லூபா சந்தரவே மெய்ப்பனின் சத்தத்தை மந்தை கேட்கும்படியாக, கள்ள போதலுடைய சத்தத்தை வகையறுக்கும்படியாக, இதோ ஆட்டுத்தோலை போத்தி இருக்கிற ஓநாயை வகையறுக்க கர்த்தர் எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. ரைட் நவ கண்களை திறவிக்கிற கர்த்தருடைய வல்லமாய், கர்த்தருடைய வார்த்தை ரபா தூரா சந்தரகிடகடகதலபா தீபர் யாம்தரபடகதலபோ மதே ருமா லகதுலபோ சந்தரவே லிகதுலபோ ராதா ரகிதனா சந்தரகிடகடகதலபா எல்லா கள்ள போதகங்கள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால. எரியட்டும் சத்துருவின் திட்டங்கள் எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வல்லமை கடந்து வரட்டும். ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு யுத்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். விசுவாசத்திற்காக போராடக்கூடிய கிருபைகளை ரிபா தரா கடகட கடக 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 கடகதலபா நீமலா துரா சந்தரே ரிபா ரிமோன் தரபடகதலபா வல்லமை கடந்து வருகிறது. தூமாஷின் வல்லமை எரியட்டும். மாரிபா லதுரோ சந்தரபடகதலபா எல்லா வஞ்சிக்கிற வல்லமைகள் எரியட்டும். சபையில காம விகாரத்தை ஈடுபடுத்துகிற பொல்லாத ஆவி, பொல்லாத இருளின் ஆவி, சோதோமின் பாவத்தை கொண்டு வருகிற ஆதி மேன்மையை இழந்த தூதனுடைய பாவத்தை கொண்டு வருகிற சகல கிரியைகள், இஸ்ரவேல் ஜனங்களை பின்வாங்க பண்ணின சகல விபச்சார கிரியைகள் எரிவதாக. ரிபுந்தரா சந்தரபடகதலவே லீபர் யாம்தோரோ ரபலா துரா சந்திரி கடகடகதலபா அக்கினி இறங்கி வரட்டும். சகல தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிற மாரிமால்
லகதே சந்தர கடகலவா எல்லா பீலையாமின் போதனைகளை இயேசுவின் நாமத்தினால சிலுவை கொப்பு கொடுக்கிற மிதி கந்தலவா நோதினி மௌலிபா ரகிடா துரா தடகடகதலபடகதலவா. கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளில் உண்டான அக்கினி இதோ இந்த பிசாசின் தலைமேல் ஊற்றப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா கட்டுகள் உடைய வேண்டுமாய் மேலே கேந்து நோஷந்தரே லிபிடா துரா சந்தரபடகலவா. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை விட்டு விளக்க பண்ணுகிற சகல கிரியைகள் எரிவாதாக இயேசுவின் நாமத்தினால. உயிர்த்தெழுதலின் வல்லமை பிறப்பிக்கப்படட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கள்ள போதகத்தின் கிரியைகள், எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ராங் அண்டர்ஸ்டாண்டிங், சத்தியத்தை அறிகிற அறிவில் இன்னும் பற்றி கொண்டு இருக்க மனதில்லாமல் இதோ எங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற இதோ புத்தியை நாங்கள் வைத்துக் கொண்டிருப்போம் என்றால் எங்களை மனம் திரும்ப பண்ணும் எங்கள் தேவனே, மனம் திரும்ப பண்ணும். மதா நுமா சந்தே லிபதா ருபா தினி சந்தர கடகடகடகதலபடகதலபடகதலபா. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா தடைகள் உடையட்டும். Thank you Jesus for talking to us. Jesus name I pray. Amen. Praise the Lord. God bless.